சுந்தர்சி அவர்கள் மதுரை தொகுதியில் நிற்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம மீடியா நண்பர்கள் கேட்கும்போது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. விஜய் பற்றி ஒரு கேள்வி வரும்போது, விஜய் என்னுடைய மிக மரியாதைக்குரிய நபர் அது. ஸோ நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்டு. குஷ்புவும் விஜயும் அக்கா தம்பி சென்டிமெண்ட்டில் உள்ளவங்க. ஸோ நாங்கள் ஒரே ஃபேமிலின்னாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி, அப்போ விஜய்க்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பேசுவீங்களா செய்வீங்களாங்கும் போது அது முடியவே முடியாதுன்னு தெளிவாக விஷயத்தை சொல்கிறார். கலைத்துறை வேற, அரசியல் துறை வேறங்க. விஜயை நான் தாக்கி பேசி வந்த அவசியம் எனக்கு இல்லை. விஜயை தாக்கி நான் பேசவும் மாட்டேன். அவருடைய இலக்கு வேற, என்னுடைய இலக்கு வேற அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்துறாருன்னா, அங்கே உண்மையான நட்பை நான் பார்க்குறேன். இது வந்து அரசியல் இன்று வரும் நாளைக்கு போகும். பட் கலைத்துறையில் ஏற்பட்ட அந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நிரந்தரம்ங்கிற மாதிரி தான் இருந்தது சுந்தர்சியுடைய பேச்சு. சுந்தர்சி அதை பிரச்சாரத்துக்கு குஷ்பு வருவான்னு கேட்கும்போது, நான் அவங்களுக்கு போனதில்லை, கண்டிப்பாக எனக்கு குஷ்பு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குறிப்பிட முடியாது. ஏன்னா கலைத்துறையில் நிறைய பேர் வந்து விஜய் அட்டாக் பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு படம் வரப்போகுது, அது சொந்தமாக பேசியிருக்கேன் வேறு. இப்போ இங்கே சுந்தர்சியுடைய இந்த பேச்சுமுறை பெருமையானா அவரும் நிற்கிறாரு, அதே தொகுதியில் வந்து டிவிகேருடைய நபரும் நிற்கிறாங்கும் போது அங்கே விஜய் பேச மாட்டேன்னு தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ இதுதான் சிறப்பாக இருக்குது. பட் விஜய் வந்து அவருடைய மக்களை நம்பி தான் வந்திருக்கேங்கிறத தெளிவாக மீண்டும் ஆணித்தரமாக அழுத்தந்திரமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கார் புதுச்சேரியில். சிறப்பாக இருக்குது. இனி மக்கள் கையில் தான் இருக்குது.